அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் கேள்வி இதுதான். உங்கள் வீட்டுக்குள் அன்பு இல்லை என்றால் உங்கள் காணிக்கையால் என்ன பயன்? இன்றைய நற்செய்தியிலே இயேசு பரிசேயர்களை சாடுகிறார். அதாவது 10ல் ஒரு பங்கு காணிக்கை பற்றியது மட்டுமல்ல, அவர்கள் நீதியையும் கடவுளின் அன்பையும் முழுவதுமாக தவிர்த்தது பற்றியே. புதினா, கரி இலை போன்றவை நம் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் மிக சிறிய ஆனால் துல்லியமான கடமைகளை குறிக்கிறது. ஒரு குடும்பத் தலைவர் வீட்டு வாடகையை சரியாக கட்டுவது, வேலை நேரத்தில் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் இருப்பது, கோவிலுக்கு காணிக்கை போடுவது, இவை அனைத்தும் புதினாவை அளக்கும் துல்லியமான கடமைகள். ஆனால் அதே நபர் தன் வீட்டில் தன் மனைவியை மதிப்பது இல்லை, தன் பிள்ளைகளுக்கு போதுமான பாசத்தை செலுத்துவதில்லை, அல்லது அண்டை வீட்டாரின் சிறிய தேவையை கூட பொருட்படுத்துவதில்லை. நீதியையும் அன்பையும் கைவிடுவது என்பது இந்த பழமையான உறவு முடிச்சுகளை அவிழ்க்காமல் வெளியே ஒரு சுத்தமான மனிதனாக வாழ்வதுதான். நாம் நம் கடமைகளை துல்லியமாக கணக்கு பார்த்து செய்வது வெளியில் ஒரு நல்லவராக தெரிந்தாலும் குடும்ப உறவுகளிலும் அண்டை வீட்டாரிடத்திலும் நாம் காட்ட மறந்த உண்மையான அன்புதான் அந்த வெற்றிடத்தை நிரப்புகிறது. இயேசுவின் கேள்வி இதுதான். உங்கள் வீட்டுக்குள் அன்பு இல்லை என்றால் உங்கள் காணிக்கையால் என்ன பயன்? இயேசுவின் அடுத்த கண்டனம் என்னவென்றால், முதன்மையான இருக்கைகளையும் மரியாதைகளையும் நாடும் பரிசேயர்களை பற்றியது. நம் சமூகத்தில் நாம் ஒரு விழாவில் முக்கியமான விருந்தினராக அழைக்கப்படுவதில் அல்லது கூட்டத்தில் எல்லோரும் நம்மை பார்த்து எழுந்து நிற்பதில் எவ்வளவு திருப்தி அடைகிறோம். இந்த மரியாதையை விரும்புவது மனித இயல்பு. ஆனால் இயேசுவால் சாடப்பட்டவர்கள் வெளியே மரியாதைக்குரியவர்களாக தெரிந்தாலும் உள்ளே அவர்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகளாக இருந்தார்கள். அதாவது அவர்களின் கர்வமும் அதிகார வெறியும் மற்றவர்களை இழிவாக மதிக்கும் எண்ணங்களும் மக்களுக்கு தெரிவதில்லை. சாதாரண மக்கள் சந்தோஷமாக அவர்களை பின்பற்றி செல்லும் போது அந்த கல்லறையின் மீது நடப்பதை போல அவர்களின் தீய தாக்கத்தால் தங்களுக்கு தெரியாமலேயே ஆன்மீக ரீதியில் பாதிக்கப்படுகிறார்கள். தலைவர்களின் அல்லது பெரியவர்களின் தவறான முன்மாதிரி ஒரு தலைமுறையை தீட்டுப்படுத்தும் அடையாளம் தெரியாத கல்லறை போன்றது. திருச்சட்ட அறிஞர்கள் மக்கள் மீது தாங்க முடியாத சுமைகளை சுமத்திவிட்டு தாங்கள் அதை ஒரு விரலால் கூட தொடமாட்டார்கள் என்று இயேசு கூறுகிறார். இது இன்றைய பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கும் பொருந்தும். நாம் நம் பிள்ளைகளிடம் எப்போதும் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும், அடுத்த தலைமுறைக்கான கனவுகளை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று தாங்க முடியாத சுமைகளை சுமத்துகிறோம். ஆனால் அவர்கள் சோர்ந்து போகும்போதோ அந்த சுமையை தாங்க ஒரு வார்த்தை ஆதரவையோ அல்லது அவர்களின் தோல்வியை நாம் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியையோ செய்வதில்லை. நாம் சுமைகளை எளிதாக பிறர் மீது ஏற்றிவிட்டு அதன் கஷ்டத்தை அறியாமல் தூரத்தில் நிற்கிறோம். ஜெபிப்போமா. அன்பான இறைவா, நாங்கள் பிறர் மீது சுமைகளை ஏற்றிவிட்டு ஒரு விரல் கூட தொடாத அறிவினர்களாய் இல்லாமல் உங்கள் வாழ உமது அருளை தாரும். ஆமேன்.